நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. இன்னைக்கு அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்கள வந்து கண்டிப்பா கௌரவிக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ டு பிகின் த ஷோ இன்னைக்கு வந்து வில் ஹேவ் த ட்ரெய்லர்ஸ் ஸ்க்ரீனிங் ஃபார் அஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்துக்கலாமா? முஃபாசா லயன் கிங் உடைய ட்ரெய்லர் உங்களுக்காக மேடை கழிக்கிறோம். டிமான் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய சிங்கம் புலி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நம்முடைய விடிவி கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். கிரோஸ் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கும் நம்முடைய நாசிர் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். So I truly believe எல்லாருக்குமே ஒவ்வொரு. So we'll start with Arjun sir. So எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் முஃபாசா அப்படின்றது. I think everybody would have had a good memory with முஃபாசா. அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் ப்ளே பண்ண போறோம், அந்த குரலா இருக்க போறோம் அப்படின்றப்போ அது எப்படின்னா சிங்கத்தோட குரல் தான் இவரோடது. எங்க மேடை ஏறினாலும் சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார், அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார்னு எல்லாருமே. இல்லை ஃபர்ஸ்ட் டிஸ்னியில் கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரில, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் அ பிக் தேங்க்யூ டு விவேக் அண்ட் இஸ் என்டையர் டீம். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் dubbing processல. So that's how Mufasa happened. Okay, thank you sir. அடுத்தபடியாக அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கதாபாத்திரம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெளியில வந்து உங்களை பிரின்ஸ் சார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு டிஸ்னி மூவில இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டர்ல வாய்ஸா இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் வாட் டஸ் இட் ஃபீல் டு யூ? இந்த ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் தென்? எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் அது. அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்களுக்காக நான் பண்ணது. ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வி வர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் he said Vivek made it easier for us. ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அது. லவ்லி சார், தேங்க்யூ ஸோ மச். ரோபோசங்கர் சார், உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி 2019ல லயன் கிங்ல வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்க தான் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க. ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக்? அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து டிமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில? நிஜ லைஃப்ல உங்களுடைய டிமான் யாரு சார்? என் ஒய்ஃப் தான். வாவ். ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் அ ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்ன அடி எனக்கு பின்ன அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியானுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிங்கப்பள்ளி சார் மிகப்பெரிய ஃபேன், பர்சனலாக சொல்கிறேன். அந்த ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் நீங்கள் எங்கே பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்கா இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜால அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடாக இருந்தது. ஸோ எங்களுக்கு எங்கே ஒரு மேடை கிடைச்சாலும் எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் 2019ல லயன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஃபேசினேஷன் இருந்தது, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில்?
அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப்பாக இருக்கட்டும், டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லயன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லயன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா, வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா, அம்மா பாசாப்பா, எப்பா அக்குனா மட்டாடா அப்பான்னு கேகன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா, ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. அந்த போலார் எக்ஸ்பிரஸில் பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன், அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிப்பாங்க. ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம், நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில் இப்படி கையை காட்டி நிற்பான். நம்மளாம் பேசினா சிரிச்சிடுவாங்க, அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு, நம்ம அணிலா, எறும்பா, ஒரு சாண்டா என்னன்னு தெரியல, பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு. செக்கு கூட போடல. இரியா நீ ஏயா நீ படுக்கிற செக்கு கூட அப்படியே வச்சிருக்கியா? இன்னும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கையா? செக்கு என்ன சார் கேஷ் பண்ணுறேன். இரியா நீரியா பேச முடியா? 2 நிமிஷம் தாயா. இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நான் தான் க்ளோஸ் அப் எடுத்து ஒரு அறிமுகம். அந்த ஆள் மண்டை வெடிச்சிடும். இவரை முத அறிமுகப்படுத்தினேன் நான். இம்மீடியட் கவுண்டர் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வந்தார், வாங்கன்னு மதுரை. அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி நீதாயா இப்போ எடுத்து. ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம். அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக், பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது. அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர், என் தம்பி அர்ஜுன், அப்புறம் ரோபோ, செல்வன், விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி, டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டியும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும், விவேக்குக்கும், பிரதாப்புக்கும், எங்கள் சக நடிகர்களுக்கும், இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. யங் ரஃபீக்கி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க நம்முடைய விடிவி சார். ஆக்சுவலி விடிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்குமே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படத்துக்காக தான் அவருடைய பேசுகிறாரு, அவரோட வாய்ஸ் அப்படி அந்த ஒரு டோனில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு. பட் நிஜ லைஃப்லையுமே அப்படிதான் அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிமில் அவர் ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட். எப்படி பேசியிருப்பாரு, ஹவு இட் வுட் ஹவ் டர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ்? ஆனால் இந்த முஃபாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க.
ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த ஒரு யங் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார். சரி டிஸ்னி ஆச்சே, சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன். உண்மையிலே அது பேச பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு. ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னதும் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது. அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர், சிங்கம், புலி இவங்க தான் கலைச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்கார், எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரான அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் அப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, ஹக்கியா புக்கா பக்கியா ஜுக்கா அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுன்னா எந்த பாட்டியானா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமாஷா ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வச்சிட்டார். என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு, இது என்ன லாங்குவேஜ் சார்னு, இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்து. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும். அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுமே தவிர்த்து இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா, அவனாவது சிரிப்பான். வாங்குறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்டு இருப்பான் அந்த ஆள், செக்கு வருதுடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு. அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா, அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஞ்சலி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்லை ஆஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் யூர் ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். இப்படி போறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினைச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் அவங்க பண்ணிடுங்க மைக். தேங்க்யூ சார். ஸோ எஸ், அடுத்தபடியாக நாசிர் சார், கிரோஸ் அப்படின்ற கேரக்டர். ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், நியூ எடிஷன் டு த லைன் கிங் ஃபேமிலி. அண்ட் நாசிர் சார் வந்து டப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஐ டோன்ட் திங்க் ஹி நீட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன். எவ்ரி கேரக்டர் தட் ஹீ ஸ்பீக்ஸ் அதில் வந்து ஒரு ரொம்ப கணீர்னான குரலாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக அதை சட்டிலாக கேரி பண்ணுற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட். நிறைய படங்கள் பேசியிருக்காங்க, பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சார், யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் முஃபாஸா? ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை, ஊடக நண்பர்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும். தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வாட், அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள் எல்லாருக்குமே வரும், தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸ்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்ல வந்து முடியல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும், அவங்களுக்குள்ள நடக்கிற கதை. அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு. ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் when I got this. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம், அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். there was learning from both the sides. விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப்புன்னாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரங்குல இருந்தால் மனிதன் பிறந்தான், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல்வனுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு 60-70 பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன். பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சிட்டேன். அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது 2D. இப்போ இது 3D எல்லாம் கிடையாது. 2Dயில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீடில். அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும். எனக்கு அழுகையா வருது. நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் பண்ண. நான் பக்கத்தில் இப்படி ஓரக்கண்ணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் அழுகுறான், எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான். நான் எழுதின 70 பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன். நான் ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியரிட்டைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை, உண்மையாகவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன். அதில் எல்லா இடத்துலையும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு க்ரக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of making this. Thank you my colleagues. Thank you குரங்க. Thank you so much sir. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் thank you a lot. So yes, இப்போ you all can be seated. We have a very special ஒரு picture moment please. Videograph is okay va? Okay. Videograph is okay va? Okay. ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ், என்ன காரணம்? நன்றி. நான் ஏற்கனவே ஒரு 600 படங்கள் தாண்டியாச்சு. டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரோட யாருடைய குரல் பிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும், ஓம் பூரி பிடிக்கும், நசிருதீன் ஷா பிடிக்கும்.
பாலையா அண்ணன் பிடிக்கும், ராதா அண்ணனை பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது. வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு ஆதர்சமான குரல். நசு சார், நீங்கள் 2Dயில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில் வந்து அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து படமாக போடுறாங்க. இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, அசோக் சந்திரன் தான் சொன்னார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்கள் 100 வயசாகட்டும் 120 வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு இதுவாக இருக்கு, என்ன ஒரு அறிமுகம் இருக்கு. ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே. சிங்கப்பள்ளி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போகுது. என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த 2 கேரக்டர் ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கப்பள்ளி அண்ணனும் சரி கிண்டல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேங்குது சார் கேட்குறேன். ஆமாம் சார். இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? சொல்லுங்க சார். இல்லை சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. இங்கே 2 பேரும் குழந்தைங்களாவும் மாதிரியே கிண்டல் பண்ணீங்க, நாங்கள் கவுண்டர் போட்டுருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேருமா? அதான் சொன்னேனே, குழந்தைங்களா தான் இருக்கும் எப்பவுமே. 90 வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவுக்கு தான் வரும், ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு. வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனு டென்ஷனு எல்லாம். ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்க பொதுவாக சொல்லுவாங்க, வயசு ஆக 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 நீங்க 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா 70 வயசு ஆகும்போது திரும்பி குழந்தையாதான், குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைங்களும் வந்து மேடையில வந்து சண்டை போட்டு, சண்டை இல்லை விவாதம் பண்ணிக்கிட்டது. தம்பிகளை கேளுங்கப்பா. முன்னாடியே பேர் வச்சுட்டீங்களா எப்படி? சூப்பர் தலையா. நம்ம அது குலதெய்வம் பேர். ஸோ நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சிங்கப்புலிக்கு எங்கே வீடு வேணும்னா வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. அப்போ அங்கே சொன்னாங்க, வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்புலி வீடு இருக்குன்னு வீடு வாங்கினேலான்னு கேட்டாங்க. அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு தான். இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு. அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம். ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸ்ஸில் 2019 நான் சொன்னேன், என்னை பாராட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு தான் சொன்னேன். பட்டு இது ஒரு கிஃப்ட்டு, இது எனக்கு தெரியல, அதான் ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, அவ்வளோதான். சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்கள். பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா, இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது? என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நாசி சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். அர்ஜுன் சார், நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம் வரும்.
இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டே வரமாட்டேங்குது. பர்டிகுலர் உங்கள் படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் எப்பெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதான் சார் லைன் கிங் குழந்தைகளுக்குனே பண்ண படம் தான். இல்லை இருக்குது சார், லைன் அப்பில் இருக்குது, வரும். அர்ஜுன் சார், இங்கே அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கார்த்திகே ராஜாவா உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? இல்லை சார், ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லலை, சின்ன குழந்தைலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி. இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரலி இருந்தது. சரி, ஓகே, அண்ட் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு இருக்குங்க. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசிர் சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், சிங்கப்பூலி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், விடி விக்னேஷ் சாரோட வாய்ஸ், அசோக் சலனோட வாய்ஸ், அண்ட் ரோபோ சங்கர் சாரோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. பட் டெஃபினெட்லி அன் ஆப்சல்யூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸாவோட வாய்ஸ்னு சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸில் இருக்காங்க, சொல்லலாம்ல, என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ்ல. ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போது யூனோ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் சார். சிங்கப்பள்ளி அண்ணா இங்கே சொல்லுங்க அண்ணா, இதோ இங்கே அண்ணா, எப்பவுமே நீங்கள் வந்து ஜாலியாக சார் ஆடியோ வேணும் சார். இதில் இப்போ ஒரு ஒரு பற்று இருக்கும்ல, ஒரு ஒரு பிரியம், ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்கும்ல. பட்டு இதுக்கு முன்னாடி இது போன 2019 லைன் கிங்க்கு டீமோனுக்கு யார் பேசினாங்கன்னு தெரியல. நான் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி யார் பேசினாங்கன்னு தெரியல. மற்ற இந்த படத்தில் 2019 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அது நிறையா பேர் பாராட்டினாங்க. இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், வந்து என்கிட்ட 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம். இல்லை எக்ஸ்ட்ரானரியாக பேசிட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோனை இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான். பட்டு இதில் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டோக்கால் இருக்குது. இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. கிடையாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியாக வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்கிடுவார், சனியனே, மூதேவி, எடுபட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது. எனர்ஜியாக இருக்கும். ஜெயிக்க போகிற வரப்போகுது, இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ணு, உன்னால் முடியாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும். இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும், யாரை கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும், யார் துரோகம் பண்ணுவோம், துரோகம் பண்ணுறவங்க என்ன நடக்கும், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு, யார் பகையாளி, யார் உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்ணுறவன், எவன் ஸ்பை, இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அதோட திணைக்கதையில் சேர்ந்தது மகாபாரதம். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும். ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுறக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் அ லுக் லைக் அ டெசர்ட், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும். ஏண்டா
இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடை இவ்வளோ மல்லு கட்டி சாகுறீங்க அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க. எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அது கிஃப்ட்டு. இது என்னை விட அழகாக இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டேன். எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல. எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லைப்பா அந்த வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி 4 பேர் பேசினா போதும். பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும். ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை. ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கடையில் பேசுவாப்பில் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது டீம். சார் அசோக் செல்வன் சார் இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. போயிடலாமா? ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமா சார் டப்பிங்கில்? மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் விலங்குகள் பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இதான் ஃபர்ஸ்ட் படம் சார். ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அதுவும் அந்த சிங்கம் வந்து இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தது, அதிகம் தமிழில் பேசுகிறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படி தான் அந்த நிம்மதியாக இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன்னு நினச்சேன். பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். நான் பண்ணது காரணமே அதுதான். இது இந்த மாதிரி பண்ணதில்லை, ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு பயங்கர லேர்னிங்காக இருந்தது. இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர், ஒரு டிஸ்னி ப்ராஜெக்டில் வந்து இருக்கிறது. எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது. கெட்டவன்லேருந்து நல்லவனாய், நல்லவன்லேருந்து கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினல் லைன் கிங்கில் ஸ்கார் வந்து முழுசாகவே ஒரு ஈவலாக தான் இருப்பான். அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதில் இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப சார், இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி, சேலரிலாம் டாலரில் தருவாங்க. டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி? இதெல்லாம் சேலரி தான் திரும்ப கேளுங்களேன். இல்லை சும்மா கேளுங்க. நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதுதான் எவ்வளோ டாலர் எவ்வளோ யூரோன்னு கேட்குறாங்க. இல்லை டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான். சொன்னா போதும். அர்ஜுன்தாஸ் பிரதர், அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்கள் இப்போ வந்து வர இதில் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஊமையாவோ இல்லை வந்து அந்த வாய்ஸே இல்லாமல் நடிகருக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கு சார். லயன் கிங்கை பற்றி கேளுங்க சார். அவரோட இல்லை அதான் அவரே இது போட்ட டார்ச்சர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னாக்க, நான் இப்போ வண்டலூர் ஜூக்கு போனேன். போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு சரின்ட்டு கிட்ட போய் என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா அது மேலே. அப்படியே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம், பேசவே தேவையில்லாது. அதனால இந்த எனக்கு நேராக அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது ஏன்றாரு. அப்படியே அதுவும் அந்த அன்னைக்கு அப்படியே பண்ணிச்சு. போன் எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சு உன் வாய்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. நாசர் சார், ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம் சார். நம்ம சென்னையிலேருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்மக்கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னாவது உங்களுக்கு தோணுதா? இது தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கங்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு ஈவினிங் அவங்க பொதுக்குழு நடிகர் நாங்கள் என்ன செய்வார்? இல்லை அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார், நடிகர்கள் இங்கே கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு வாங்க.
உண்மையில வந்து இந்த புராண கதைகள் இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம், மாயா பஜார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்போதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. வரும், கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது. சந்தோஷப்படு, எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குதே, நம்மளுக்கு இல்லையா, அது பொறாமையாயிடும். அந்த அவருக்கு இருக்குதே, அதை பார்த்து ரசிக்கணும். எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான், மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒன்று பேசணும்னா அங்கே ஒன்று போச்சுன்னா நான் சீனில் போயின்னு இருக்கோம், எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டரில் பார்த்து. ஸோ சிங்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு பெருசு, குரங்கோடது ஷார்ப்பாக இருக்கும். அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார், நீங்க சரியா பார்க்கல சார். சிங்கத்துக்கு குரங்க கூட அந்த டீம் ஒன்று 3 உண்டு தான் இருக்கும். இது 3 உண்டு தான். அது இன்னும் கஷ்டம். அது வாய், உனக்காவது வாய் தெரியுது, எனக்கு வாயே தெரியல. அந்த பறவை தான் சார், எதுவுமே இல்லை. அந்த பறவை ஒன்று வந்து ரொம்ப ரோபோ, அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. என்ன போட்டாலும் உக்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணான்னு என்ன போட்டாலும் இதுன்னு. அப்புறம் இங்க இருந்து டிஸ்னிக்கு இல்லையா, இங்க இருந்து டிஸ்னிக்கு போன் பண்ணுவாரு. அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப், சேஞ்ச். உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழில் இதை சொல்லாமல் இவரும் ஓகேன்னு அப்புறம் தான் பேசுனது. Thank you sir, thank you so much. Thank you all for coming. So December 20th இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.